ஓம் சாந்தி 11/2/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் கட்டளை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாக ஆனீர்கள் என்றால் சத்யுகத்தின் ஆஸ்தி கிடைத்துவிடும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு மலிவான வியாபாரத்தை பற்றி அனைவருக்கும் சொல்ல வேண்டும்? பதில்: இந்த கடைசி பிறவியில் பாபாவின் கட்டளைப்படி நடந்து பவித்திரமாகுங்கள். அப்போது 21 பிறவிகளுக்கு உலகத்தின் அரசாட்சி கிடைத்துவிடும். இது மிகவும் மலிவான வியாபாரமாகும். இந்த வியாபாரத்தையே செய்வதற்கு நீங்கள் அனைவருக்கும் கற்றுக்கொடுங்கள். இப்போது சிவபாபாவை நினைவு செய்து பவித்திரமாவீர்களானால் பவித்திர உலகத்தின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள் என்று கூறுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். கண்காட்சி அல்லது மேளாவில் காட்சிகள் காட்டுகிறீர்கள் அல்லது சித்திரங்களை வைத்து மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து இப்போது எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும். என்ன ஆஸ்தி? மனிதரிலிருந்து தேவதை ஆவதான அல்லது எல்லையற்ற தந்தையிடமிருந்து அரை கல்பத்திற்கான சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையும் கூட வியாபாரிதான். அவருடன் இந்த வியாபாரம் செய்ய வேண்டும். இதையோ மனிதர்கள் அறிந்துள்ளனர். பாரதத்தில் எப்போது சத்தியயுகம் இருந்ததோ அப்போது தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தனர் என்று நிச்சயமாக அவர்கள் சொர்க்கத்திற்காக ஏதேனும் பலனை அடைந்திருக்க வேண்டும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவராகிய தந்தையல்லாமல் வேறு யாரும் பலனை தர முடியாது. தூய்மைப்படுத்தக்கூடிய தந்தைதான் தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தி தூய்மையான உலகத்தின் ராஜ்யத்தை தருபவர். வியாபாரம் எவ்வளவு மலிவானதாக தருகிறார்! இது உங்களது கடைசி பிறவி என்று மட்டும் சொல்கிறார். நான் எதுவரை இங்கே இருக்கிறேனோ தூய்மையாக ஆகுங்கள். நான் வந்திருப்பது தூய்மையாக்குவதற்காகவே. நீங்கள் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவதற்கான புருஷார்த்தம் செய்வீர்களேயானால் தூய்மையான உலகத்தின் ஆஸ்தியை பெறுவீர்கள். வியாபாரமோ மிகவும் மலிவானது. ஆக பாபாவுக்கு சிந்தனை வந்தது. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி புரிய வைக்க வேண்டும். அதாவது இது தந்தையின் கட்டளை, பவித்திரமாகுங்கள் என்பதாகும். இது புருஷோத்தம சங்கம யுகம். இது தூய்மையாக ஆவதற்கான யுகம். உத்தமரிலும் உத்தம ஆத்மாக்கள் தேவி தேவதைகள். லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் நடந்துள்ளது இல்லையா? தெய்வீக உலகின் ராஜ்ய அதிகாரம் உங்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைக்க முடியும். தந்தையின் வழிப்படி நடந்து இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவீர்களானால் இதையும் கூட யுக்தியாக சொல்கிறார். அதாவது யோக பலத்தின் மூலம் தன்னை தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் எப்படி ஆக்கிக் கொள்வது என்பதை குழந்தைகள் நன்மை செய்வதற்காக செலவோ செய்யத்தான் வேண்டியுள்ளது. செலவில்லாமல் ராஜதானி அமைய முடியாது. இப்போது லக்ஷ்மி நாராயணரின் ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். மனம், சொல், செயலால் எந்த ஒரு தலைகீழான காரியமும் செய்யக்கூடாது. தேவதைகளுக்கு ஒருபோதும் தவறான சிந்தனை எதுவும் வராது. வாயிலிருந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வெளிவராது. அவர்கள் சர்வகுண சம்பன்னம், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம். இப்படி யார் இருந்துவிட்டு செல்கின்றனரோ அவர்களின் மகிமை பாடப்படுகின்றது. இப்போது குழந்தைகள் உங்களையும் கூட அதே போல தேவி தேவதையாக வந்திருக்கிறேன். ஆக மனம், சொல், செயலால் அத்தகைய எந்த ஒரு தீய காரியமும் செய்யக்கூடாது. தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தனர். இந்த குணங்களும் கூட நீங்கள் இப்போதுதான் தாரணை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த மரண உலகத்தில் இது உங்களுக்கு கடைசி பிறவியாகும். தூய்மை இழந்த உலகம் மரண உலகம் என்றும், தூய்மையான உலகம் அமர உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது மரண உலகத்தின் விநாசம் ஆகுவதற்கு தயாராக உள்ளது.
நிச்சயமாக அமரபுரியின் ஸ்தாபனை ஆகியே தீரும். இது அதே மகாபாரத யுத்தமாகும். அது சாஸ்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது. அதன் மூலம் பழைய விகாரி உலகம் அழிந்து போகின்றது. ஆனால் இந்த ஞானம் யாரிடம் கிடையாது. பாபா சொல்கிறார், அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி போயுள்ளனர். 5 விகாரங்களின் நஷா உள்ளது. இப்போது பாபா சொல்கிறார், தூய்மையாக ஆகுங்கள். மாஸ்டர் கடவுளாகவோ ஆவீர்கள் இல்லையா? லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என சொல்கின்றனர். அதாவது இறைவன் மூலமாக ஆஸ்தி பெற்றுள்ளனர். இப்போது பாரதம் தூய்மையிற்றுள்ளது. மனம், சொல், செயலால் காரியமே அதுபோல் நடைபெறுகின்றது. எந்த ஒரு விஷயமும் முதலில் புத்தியில் வருகின்றது, பிறகு வாயிலிருந்து வெளிப்படுகின்றது. கர்மத்தில் வருவதால் விகர்மம் ஆகிவிடுகிறது. பாபா சொல்கிறார், அங்கே எந்த ஒரு விகர்மமும் நடைபெறுவதில்லை. இங்கே விகர்மங்கள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் ராவண ராஜ்யம். இப்போது பாபா சொல்கிறார், மீதியுள்ள ஆயுளில் தூய்மையாகுங்கள். உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய்மையாகி என் மீது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தவும் வேண்டும். இதன் மூலம் உங்களது ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் கூட நீங்கிவிடும். அப்போதுதான் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கத்தின் எஜமானராவீர்கள். தந்தைதானே வந்து தரவிருக்கிறார். இவர் மூலம் இந்த ஆஸ்தி தருகிறார் என்பதை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சிவபாபா, இவர் தாதா. அதனால் எப்போதுமே பாப் தாதா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சிவபாபா பிரம்மா தாதா. தந்தை எவ்வளவு வியாபாரம் செய்கிறார்? மரண உலகத்தின் விநாசம், அழிவு தயாராகிக் கொண்டிருக்கிறது. அமர உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதவாசிகளுக்கு நன்மை கிடைக்கட்டும் என்பதற்காகவே கண்காட்சி மேளா நடத்துகிறீர்கள். பாபாதான் வந்து பாரதத்தில் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ராமராஜ்யத்தில் நிச்சயமாக தூய்மையானவர்கள்தான் இருப்பார்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, காமம் என்பது மகா விரோதி. இந்த 5 விகாரங்கள்தான் மாயா என சொல்லப்படுகிறது. இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்களாவீர்கள். உலகை வென்றவர்கள் தேவி தேவதைகள். வேறு யாரும் உலகை வென்றவராக ஆக முடியாது. பாபா புரிய வைத்துள்ளார், கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து விட்டால் முழு சிருஷ்டியின் ராஜ்யத்தையே பெற முடியும். ஆனால் அதற்கு சட்டமில்லை. இந்த வெடிகுண்டுகள் பழைய உலகத்தை அழிப்பதற்காகத்தான். கல்ப கல்பமாக இதுபோல் புதிய உலகத்திலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது. புது உலகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம் இருக்கும். அது ராமராஜ்யம் என சொல்லப்படுகிறது. ஈஸ்வரனை அறியாத காரணத்தால்தான் ராம் ராம் என ஜபித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் இந்த விஷயங்கள் தாரணையாக வேண்டும். நிச்சயமாக நாம் 84 பிறவிகளில் சதோ பிரதானிலிருந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும். பாபாவின் கட்டளை உள்ளது. இப்போது அதன்படி நடப்பீர்களானால் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இப்போது புருஷார்த்தம் செய்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நினைவிலிருந்து மற்றவர்களுக்கு வழி சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, கண்காட்சிகள் மூலம் குழந்தைகள் அநேகருக்கு வழி சொல்லிக் கொண்டுள்ளனர். தனக்கும் கூட நன்மை செய்து கொள்ள வேண்டும். வியாபாரம் மிகவும் மலிவானது. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு மலிவான வியாபாரம்! வாழ்க்கையே மாறிவிடுகிறது. இது போன்று சிந்திக்க வேண்டும். பாபாவிடம் செய்திகள் வருகின்றன. ராக்கி கட்டுவதற்காக சென்றால் சிலர் சொன்னார்கள், இச்சமயம் தமோ பிரதான உலகமாக உள்ளது. இதில் தூய்மை கடைபிடிப்பது என்பது நடக்க முடியாத ஒன்று. இப்போது சங்கமயுகம் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியாது. பாபாதான் தூய்மையாக்குகிறார். இவர்களின் உதவியாளர் பரமபிதா பரமாத்மா. அவர்களுக்கு இது தெரியாது. இங்கே மதில் சுவர், பாதுகாப்பு மிக பெரியது என்று. தூய்மை அடைவதால் தூய்மையான உலகத்தின் எஜமானராக ஆகலாம். தந்தை சொல்கிறார், இந்த மாயா என்ற 5 விகாரங்கள் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்களாவீர்கள்.
அப்போது நாம் ஏன் தூய்மையாக மாட்டோம்? முதல் தரமான வியாபாரம். பாபா சொல்கிறார், காமம் மிகப்பெரிய விரோதி. இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் தூய்மையாவீர்கள். மாயாஜித் ஜெகஜித். மாயையை வென்றவர் உலகை வென்றவராவார். இது யோக பலத்தின் மூலம் மாயையை வெல்வதற்கான விஷயம். பரமபிதா பரமாத்மாதான் வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்வீர்களானால் கரை நீங்கிவிடும். நீங்கள் சதோபிரதான உலகத்தின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள். சங்கம யுகத்தில்தான் பாபா ஆஸ்தி தருகிறார். அனைவரை காட்டிலும் உத்தம ஆத்மாக்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர். அவர்கள்தான் மரியாதா புருஷோத்தம், தேவி தேவதா என சொல்லப்படுகின்றனர். மிக நன்றாகவே புரிய வைக்கப்படுகின்றது. ஆனால் அவ்வப்போது இந்த பாயிண்டுகள் மறந்து போகிறது. பிறகு பின்னால் நினைவு வருகிறது. சொற்பொழிவில் இப்படிப்பட்ட பாயிண்டுகளை புரிய வைக்கவில்லை. புரிய வைப்பதற்கான பாயிண்டுகளோ அநேகம் உள்ளன. அந்த மாதிரி ஆகிவிடுகிறது. வக்கீல்களும் கூட ஒரு சில பாயிண்டுகளை மறந்துவிடுகின்றனர். பிறகு அந்த பாயிண்ட் பின்னால் நினைவு வந்தால் சண்டையிடுகின்றனர். டாக்டர்களுக்கும் கூட அதுபோல் சிந்தனை ஓடுகிறது. இந்த நோய்க்கு இந்த மருந்து சரியானது. இங்கேயும் கூட பாயிண்டுகளோ ஏராளமாக உள்ளன. பாபா சொல்கிறார், இன்று உங்களுக்கு ஆழமான பாயிண்டை புரிய வைக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்பவர்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். அழைக்கவும் செய்கின்றனர், ஹே பதித்த பாவனா. பிறகு யாரையாவது நீங்கள் தூய்மையற்றவர் எனச் சொன்னால் கோபப்படுவார்கள். ஈஸ்வரனுக்கு முன்னால் உண்மை சொல்கின்றனர், ஹே பதித்த பாவனா, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஈஸ்வரனை மறந்து விடுகின்றனர் என்றால் பிறகு பொய் சொல்கின்றனர். அதனால் மிகவும் யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். பாம்பும் சாக வேண்டும், கம்பும் முடியக்கூடாது என்று சொல்லப்படுவது போல். பாபா சொல்கிறார், எலியிடமிருந்து குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எலி யுக்தியோடு கடிக்கிறது, இரத்தமும் வருகின்றது. ஆனால் அது பற்றி எதுவும் தெரிவதில்லை. ஆக குழந்தைகளின் புத்தியில் அனைத்து பாயிண்டுகளும் இருக்க வேண்டும். யோகத்தில் இருப்பவர்களுக்கு சமயத்தில் உதவி கிடைக்கும். இப்படியும் நடக்கலாம். அதாவது கேட்பவர்கள் சொல்பவர்களை விடவும் அதிகமாக பாபாவுக்கு பிரியமானவராக ஆகிவிடலாம். ஆக பாபா தாமே கூட அமர்ந்து புரிய வைப்பார். தூய்மையாவது மிக நல்ல விஷயம் என்று அவர்கள் புரிந்து கொள்கிற மாதிரி அப்படி புரிய வைக்க வேண்டும். இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆவோம். பகவான் சொல்கிறார், இந்த கடைசி பிறவி தூய்மையாவீர்களானால் நான் உத்தரவாதம் தருகிறேன். டிராமாவின் திட்டத்தின்படி நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெற முடியும். நாமோ கல்பகல்பமாக ஆஸ்தி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். யாருக்கு சேவையின் ஆர்வம் இருக்குமோ அவர்களோ நாம் போய் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என புரிந்து கொள்வார்கள். யாருக்கு ஆத்மா தூய்மையாக உள்ளதோ அப்போது தாரணையும் ஆகும். தனது பெயரை விளங்க செய்து காட்டுவார்கள். கண்காட்சி மேளா மூலம் தெரிந்துவிடும் யார் என்ன சேவை செய்கிறார்கள் என்று. டீச்சர்கள் சோதித்து பார்க்க வேண்டும், யார் எப்படி புரிய வைக்கிறார்கள் என்று. அதிகமாக லக்ஷ்மி நாராயணர் ஏணிப்படி சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது நல்லது. யோக பலத்தின் மூலம் இதுபோல் லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். லக்ஷ்மி நாராயணர்தான் ஆதிதேவ், ஆதிதேவி. சதுர்புஜத்தில் லக்ஷ்மி நாராயணர் இருவரும் வந்துவிடுகின்றனர். 2 புஜங்கள் லக்ஷ்மியினுடையவை, 2 புஜங்கள் நாராயணருடையவை. இதையும் கூட பாரதவாசிகள் அறிந்திருக்கவில்லை. மகாலட்சுமிக்கு 4 புஜங்கள் உள்ளன. இதன் அர்த்தமே அவர்கள் யுகல் தம்பதியர் என்பதுதான். விஷ்ணு சதுர்புஜங்கள் உள்ளவர். கண்காட்சியிலோ தினம்தோறும் புரிய வைக்கப்படுகிறது. ரதமும் காட்டப்பட்டுள்ளது. அர்ஜுனன் அமர்ந்திருந்ததாக சொல்கின்றனர். கிருஷ்ணர் ரதத்தை செலுத்துபவராக இருந்தார். இவை அனைத்தும் கதைகள். இப்போது
இவை ஞானத்தின் விஷயங்கள். ஞான அமிர்தத்தின் கலசத்தை லக்ஷ்மியின் தலையில் வைத்திருப்பதாக காட்டுகின்றனர். உண்மையில் ஜகதம்பா மீதுதான் கலசம் வைக்கப்படுகிறது. அவர்தாம் பிறகு லக்ஷ்மியாகிறார். இதையும் புரிய வைக்க வேண்டும். சத்தியயுகத்தில் ஒரு தர்மம், ஒரு வழிமுறையில் மனிதர்கள் இருப்பார்கள். தேவதைகளுக்கு ஒரே வழிமுறைதான். தேவதைகள்தான் ஸ்ரீ என்று சொல்லப்படுகின்றனர். வேறு யாரையும் சொல்வதில்லை. ஆக பாபாவுக்கு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. புரிய வைப்பதற்காக வார்த்தைகள் கொஞ்சமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் 5 விகாரங்கள் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் ராமராஜ்யத்தின் எஜமானர் ஆவீர்கள். இதுவோ மலிவான வியாபாரமாகும். பாபா வந்து அழிவில்லாத ஞான ரத்தினங்களின் தானம் கொடுக்கிறார். பாபா ஞானக் கடலாக இருக்கிறார். அவர்தான் ஞான ரத்தினங்களை தருகிறார். இந்திர சபையில் சிலர் மரகதமாக, சிலர் புஷ்பராகமாக உள்ளனர். அனைவருமே உதவி செய்பவர்கள்தான். ஆபரணங்களில் விதவிதமாக உள்ளன இல்லையா? அதனால் நவரத்தினங்கள் காட்டப்பட்டுள்ளன. நல்லபடியாக படிப்பவர்கள் பதவி பெறுவார்கள் என்பதோ நிச்சயம். நம்பர்வாரோ இருக்கத்தானே செய்கின்றனர். புருஷார்த்தம் செய்வதற்கான நேரமே இதுதான். இதையோ குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் சிவபாபாவின் மாலையில் மணியாக ஆகின்றோம். எவ்வளவு சிவபாபாவை நினைவு செய்கிறோமோ அவ்வளவு நாம் நினைவு யாத்திரையில் முன்னால் ஓடிச் செல்கிறோம். பாவங்களும் விரைவாக விநாசமாகும். இந்த படிப்பு ஒன்றும் மிகப் பெரிய அளவானது அல்ல. தூய்மையாக மட்டும் ஆக வேண்டும். வாயினால் ஒருபோதும் கல் கடும் போன்ற சொல் வெளிப்படுத்தக்கூடாது. கல்லை எறிபவர்கள் கல்புத்தியாகவே ஆவார்கள். ரத்தினங்களை வெளிப்படுத்துபவர்கள்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். இதுவோ மிகவும் சுலபமானது. மாணவர்களுக்கு புரிய வையுங்கள். பதித பாவனர் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் பரமபிதா பரமாத்மா சொல்லியிருக்கிறார். ஹே பாரதவாசி ஆன்மீக குழந்தைகளே, ராவண ராஜ்யம் மரண உலகத்தின் இந்த கலியுகத்தின் கடைசி பிறவியில் தூய்மையாவதன் மூலம் மற்றும் பரமபிதா பரமாத்மா சிவனுடன் புத்தி யோக பலத்தின் யாத்திரை மூலம் தமோ பிரதான ஆத்மாக்கள் சதோ பிரதான ஆத்மா ஆகி சதோ பிரதான சத்தியயுக உலகத்தில் தூய்மை, சுகம், சாந்தி, செல்வம் நிறைந்த மரியாதா புருஷோத்தம் தெய்வீக சுயராஜ்ய பதவியை 5000 ஆண்டுகளுக்கு முன் போலவே மீண்டும் பெற முடியும். ஆனால் வரப்போகிற மகாபாரத யுத்தத்திற்கு முன்பாக தந்தை நமக்கு ஆஸ்தி தருகிறார், கல்வி கற்பிக்கிறார். எவ்வளவு படிக்கிறீர்களோ அந்த அளவு பதவி பெறுவீர்கள். கூடவே எடுத்து செல்லவோ போகிறீர்கள். பிறகு நமக்கு இந்த பழைய ஷரீரத்தின் அல்லது இந்த உலகத்தின் சிந்தனை ஏன் இருக்க வேண்டும்? உங்களுக்கு இது பழைய உலகத்தை விடுவதற்கான சமயம். இப்படி விஷயங்களை புத்தியில் சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் கூட மிக நல்லது. இன்னும் போனால் புருஷார்த்தம் செய்து சமயம் வந்து கொண்டே இருக்கும். பிறகு மூச்சுத் திணறல் வராது. உலகமும் கொஞ்ச காலமே இருக்கப் போகிறது என்பதை பார்ப்பீர்கள். அதனால் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். சேவை செய்வதால் உதவியும் கிடைக்கும். எவ்வளவு யாருக்காவது சுகத்திற்கான வழி சொல்கிறீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும். புருஷாஸ்தமும் நடைபெறுகிறது. அதிர்ஷ்டம் தென்படுகிறது. பாபாவோ அதற்கான முயற்சியை கற்றுத்தருகிறார். சிலர் அதில் ஈடுபடுகின்றனர். நீங்கள் அறிவீர்கள், கோடீஸ்வரர்கள், பல கோடிக்கு அதிபதிகள் அனைவரும் அப்படியே அழிந்து போவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்லக் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. உயர்ந்த பதவி பெறுவதற்காக வாயினால் சதா ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். கல்லை, கடும் சொற்களை அல்ல. மனம், சொல், செயலால் அப்படிப்பட்ட கர்மம் செய்ய வேண்டும். மரியாதா புருஷோத்தம் தெய்வீக மரியாதைகளுள்ள உத்தமர்களாக ஆகின்ற மாதிரி. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய்மையாவதற்கான யுக்திகளைதான்
அனைவருக்கும் சொல்ல வேண்டும். வரதானம்: எவர் ரெடியாகி சூழ்நிலை, பரிஸ்திதி என்ற சோதனையில் பேப்பரில் முழுமையாக வெற்றியடையக்கூடிய ஃபுல் பாஸ், எப்போதும் மகிழ்ச்சி, எவர் ஹாப்பி உடையவராகுக. எவர் ரெடியாக இருப்பவர்களின் நடைமுறை சொரூபம் எவர் ஹாப்பியாக இருப்பார்கள். எந்த ஒரு பரிஸ்திதி ரூப பேப்பர் அல்லது இயற்கையின் ஆபத்துகள் மூலம் வந்துள்ள பேப்பர் அல்லது ஷரீரத்தின் எந்த ஒரு கர்மபோக ரூப பேப்பர் வந்தாலும் இந்த அனைத்து வித பேப்பர்களிலும் ஃபுல் பாஸ் ஆகிறவர்கள்தான் எவர் ரெடி எனப்படுவார்கள். எப்படி சமயம் யாருக்காகவும் நிற்பதில்லையோ அதுபோல் ஒருபோதும் எந்த ஒரு தடையும் நிறுத்தி வைக்க முடியாது. மாயாவின் சூக்ஷம அல்லது ஸ்தூல விக்னமும் ஒரு வினாடியில் முடிந்து போக வேண்டும். அப்போதுதான் எவர் ஹாப்பி ஆக இருக்க முடியும். ஸ்லோகன்: சமயத்தில் சர்வ சக்திகளையும் ஈடுபடுத்துவது என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவதாகும். அவ்யக்த சமிக்ஞை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவராகுக. ஒற்றுமைக்கு 2 ஆதாரங்கள் உள்ளன. 1 நம்பிக்கை, விசுவாசம். 2வது அன்பு. ஒருபோதும் ஒருவர் மற்றவர் மீது வைக்கும் விசுவாசம் குறையக்கூடாது. ஒருவர் சொன்னார், இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார் என்று இருக்க வேண்டும். இதுதான் ஒற்றுமை என்ற நூலில் கோர்க்கப்பட்டிருப்பதற்கான விதியாகும். மனதின் பரஸ்பர அன்பு அருகில் கொண்டு வருகிறது. எப்படி பாபாவிடம் அனைவருக்கும் அன்பு உள்ளதோ அதுபோல் பரிவாரத்தின் மீது கூட மனதின் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். இதற்காக ஸ்வமானிலிருந்து அனைவருக்கும் மதிப்பு கொடுங்கள். ஓம் சாந்தி.